10 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல கட்டிட்டா மீதி இருக்க 2 கோடி ரூபாய என்ன பண்ணலாம்? ஆமா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 2 கோடியில 1 கோடி நமக்கு கேட்டுருவோமா? மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்காக உதவி பண்றேன்னு ஏமாத்தி தானே இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கே இது செலவு பண்ணிடலாமாமா? நமக்குள்ள பேசுனதை கொஞ்சம் சத்தமா பேசிருக்கலாமோ? இதுவும் சூப்பர் தான். அண்ணி சூப்பர் அண்ணி, சரியான யோசனை சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, பார்வதி சொன்ன மாதிரி இத குழந்தைங்களோட ட்ரஸ்டுக்கே நம்ம செலவு பண்ணிடலாம். எனக்கும் இந்த ஐடியா தான் சூப்பரா படுது. குட் ஐடியா, குட் இன்டென்ஷன். அப்படியே பண்ணிடலாம். கிளம்பலாமா? ஒரு வாய்ஸ் பேச விட மாட்டேங்கிறியடா. ஒரு நாள் உன் கையை காலை கட்டி போட்டு மிமிக்ரி பண்றடா. அங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து அகிலாண்டேஸ்வரிக்கு கொடுத்த கெடு இன்னியோட முடிய போகுது. பெங்களூருக்கு போன ஆதி இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பெங்களூர் மேத்தாவோட கோட்டை. அந்த ஆதியால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்குள்ள இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல அகிலாண்டேஸ்வரியோட சார்பில் சரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலனா அகிலாண்டேஸ்வரி கோர்ட்டு படி ஏறி கூண்டில் நிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவம் காத்துல பறக்கும். அந்த அகிலாண்டேஸ்வரியால வெளியே தலை காட்ட முடியாது. சரி, அந்த மேத்தாவுக்கு போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டு பார்க்கலாம். சார் போனுக்கு நந்தினி மேடம் போன் பண்றாங்களே. சரி, நம்மளே எடுத்து பேசிடுவோம். ஹலோ மேத்தா. வணக்கம் மேடம், நான் மேத்த சாரோட பிஏ பேசுறேன். நான் மேத்தா கிட்ட பேசணும். நீங்க போனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க. சாரி மேடம், இப்ப நீங்க அவர் கூட பேச முடியாது. ஹலோ, நான் யார் பேசுறேன்னு தெரியுது இல்ல? நல்லா தெரியும் மேடம். நந்தினி மேடம் தானே பேசுறீங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ போனை மேத்தா கிட்ட கொடு. மேத்த சார் இப்ப வீட்ல இல்லைங்க மேடம். போனை உன்கிட்ட கொடுத்துட்டு அவர் எங்க போயிருக்காரு? மேடம், அது வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் மேடம். என்னது? ஜெயிலுக்கு போயிருக்காரா? என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது மேடம், எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஆதியும் பார்வதியும் தான் மேடம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பெங்களூர் ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதா என் அம்மா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்க ட்ரஸ்ட் பேர்ல பெங்களூர்ல நீங்க போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண மோசடி பண்ணது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் அப்படி பண்ணவே இல்லை. உங்க அம்மா அகிலாண்டீஸ்வரிய சிக்கல்ல மாட்டி விடதான் அப்படி பண்ண. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. சொல்றா. டேய் வாங்க.
டேய் உன் ஃபைல்டா இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படும். போடா போ போ. எங்க குடும்பமான எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உனக்கு சொர்ணபுரி வைரம் முக்கியம். சோ அந்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் உனக்கு கிடைக்க கூடாது. கிடைக்க அப்படியா? விட மாட்டேன். பாப்போம். பார்க்கலாம். சொர்ணபுரி வைர நெக்லஸ் எனக்கு கிடைக்க விட மாட்டேன்னு பெருசா சவால் விட்டியே, இப்போ என்னாச்சு? ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்? என்ன பக்கம் தான் வந்தீங்களா? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், கோஆபரேட் பண்ணுங்க. வாட்? அரசியல்வாதிகளுக்கு பினாமியா இருந்து அவங்களோட சொத்துகளையும் பணத்தையும் பாதுகாத்துட்டு வரீங்க. அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல ஆதி கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி 10 கோடி ரூபாய் பணம் மோசடி பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். பாக்ஸ்ல என்ன இருக்கு? அத கொடுங்க பாப்போம். சார் இதுல ஏலத்துல எடுத்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் தான் சார் இருக்கு. கொடுங்க பார்க்கலாம். கொடுங்க சார். காட்டியா? யோ, இதை செக் பண்ணியா? You are under arrest. இதுதான் மேடம் நடந்துச்சு. ஆதி! ச்சே! ஆதி ஆதி ஆதி! ஆதி கடவுள் பரம்பரை கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சு அகிலாண்டேஸ்வரிய தலைகுனிய வைக்க நான் போட்ட பிளான் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டல. உன்னை விட மாட்டேன். அந்த அகிலாண்டேஸ்வரிய நான் பழி வாங்க, நான் எங்க எப்ப பழி வாங்கினாலும் அதை எப்படியாவது முறியடிக்கிறேன்ல. உன்னையும் பார்வதியும் நான் ஒரு வழி பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் ஓய மாட்டேன் ஆதே. எதிர்பார்க்கல. நாங்க 2 பேரும் இப்படி ஒன்னா உன் முன்னாடி வந்து நிப்போன்னு எதிர்பார்க்கல. உன்ன மாதிரி முதுகுக்கு பின்னாடி குத்துற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திச்சுதான் பழக்கம். அதான் எங்க முதுகுக்கு பின்னால குத்த ஏற்பாடு பண்ண அந்த மேத்தாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உன்னை நேருக்கு நேர் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். மேத்தாக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு சொல்லி சந்தேகப்பட்டேன். நீ பேசினதுலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை முறை மன்னிச்சு விட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன பிறவி நீ? உன்கிட்ட என் வீரத்தை காட்டி என் தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பல. இன்னொரு தடவை என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க போறேன், என் அம்மா பேரை கெடுக்க போறேன்னு சொல்லி ஏதாவது பண்ண இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. மாமா, நீங்க இவளை அடிச்சு அது உங்க வீரத்துக்கு பெருமை கிடையாதுதான். ஆனா நான் இவளை அடிக்காம விட்டா அது நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அழகில்ல.
தொலைச்சிருவேன். வாங்க மாமா. என் வீட்டுக்கு வந்து என்னையும் அடிச்சிட்டு போயிட்டல்ல. முதல்ல உன்னை அழிக்கிறேன்டி, அதுக்கப்புறம் அழிக்கிறேன் உன் மொத்த குடும்பத்தையும் அழிக்கிறேன். வாங்கய்யா, வாங்கம்மா. கார்ல திங்ஸ்லாம் இருக்கு, போய் எடுத்து சரிங்க ஐயா. என்ன வீடு இவ்ளோ அமைதியா இருக்கு, யாரையும் காணோம். காஃபி சாப்பிடுறீங்களாக்கா? வேண்டாம். வீட்ல எங்க யாரையுமே காணோம், எங்க போயிருக்காங்க தெரியலையேக்கா. ஒருவேளை மாடியில இருக்காங்களோ என்னமோ. மாடியில இருக்க மாட்டாங்க, இருந்திருந்தா இந்நேரம் கீழே வந்திருப்பாங்க இல்லையா. நாம இன்னைக்கு வரத உங்களுக்கு தெரியாது, வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எங்க போயிருக்கோங்க எல்லாம், யாரையுமே காணோம். என்னாச்சு? எல்லார் போனும் நாட் ரீச்சபிள்னே வருது. இவங்க எப்ப வந்தாங்க? ஏன் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. எங்க போயிருப்பாங்க? ஐசு, அம்மாவும் அப்பாவும் வில்லேஜ்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம பெங்களூர்ல இருந்து திரும்ப வந்துடலாம்னு நினைச்சோம். வசமா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? ஆமா அருண், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சரி, அவங்க 2 பேரும் வரட்டும் பாப்போம். டேய், என்னடா இங்கே நின்று இருக்க? போலாம்ல. அங்க பாரு. ப்ரோ, பேகும் கைமா அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். நம்ம பேசாம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ஆமா ப்ரோ, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் ப்ரோ. அக்கா, சரி வா, முதல்ல அங்க போவோம். வாங்க. சரி வா.
வில்லேஜ்ல இருந்து எப்பமா வந்தீங்க? இப்போதான் வந்தோம் ஆதி. ஆமா, நீங்க 4 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உங்களை பார்த்தா ஏதோ ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியலையே. ஏதோ டூர் ட்ரிப் போயிட்டு வர மாதிரில தெரியுது. கரெக்டா சொன்னீங்கக்கா. எனக்கும் அப்படிதான் தெரியுது. எங்க போனீங்க ஆதி? அது வந்துமா பெங்களூர் போயிட்டு வரோமா. பெங்களூருக்கு? என்ன திடீர்னு பெங்களூர்? அதுவும் 4 பேர் ஒன்னா போயிருக்கீங்க? நாங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இப்படி டூர் போலாமா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கலாமே. அப்படி சொல்லுங்கக்கா. அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அக்கா என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். இப்படி யாருமே இல்லாத நேரத்துல எப்படி விட்டுட்டு போறது? ஆமா, நாங்க எல்லாரும் ஒண்ணா கிளம்பி போகலாமா? ப்ரோவும் அண்ணியும் முதல்ல கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நானும் ஐஸும் போனோமா. போறது தப்புன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் யாராவது 2 பேராவது வீட்ல வெயிட் பண்ணிருந்திருக்கலாம். இல்லம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கான். கோடி ரூபாய்க்கான அக்கவுண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இல்ல அந்த பணத்தை திருப்பி கட்டணும். இல்லனா அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல பண மோசடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் கோர்ட் படி ஏற வேண்டியது இருக்கும்.